வணக்கம் மக்களே. என்ன மக்களே, ஃபைனலி ஓட்டுகள் வந்து இப்பதான் ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நேத்து நைட்ல இருந்து நம்மள போட்டு படாத பாடு படுத்திட்டு. இதுல பெரிய கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நான் யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன் ப்ரோ. நான் ஓட்டுகளே போட்டது கிடையாது. ஆனா என்ன போட்டு கொடுமை பண்றாங்க ப்ரோ. ட்ரை பண்ணுங்க ப்ரோ, ட்ரை பண்ணுங்க ப்ரோ, ப்ரோ பாருங்க ப்ரோ, பாருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கான நம்பர் அனுப்பி பாருங்க பாருங்கன்னு சொல்லி நான் பல பேருக்கான நம்பரை ட்ரை பண்ணி எம்மா முடியலடா சாமி. கடைசியில ஃபைனலி இப்பதான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஓட்டுகள் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு ப்ரோ. இந்த அளவுக்கு ஓட்டுகளை ஸ்டாப் பண்றவங்க அந்த நம்பர்களை ஸ்வாப் பண்ணி வைக்க மாட்டாங்க. நமக்கு என்ன தெரியும், சும்மா அமுக்குறோம், சும்மா மிஸ்டேக்கள் போகுது, சும்மா ஓட்டுகள் போட்டுறீங்க. அந்த வகையில யாருக்கு ஓட்டுகள் போகுது அப்படிங்க நமக்கு தெரியவே தெரியாது. சோ எனக்கு நம்பிக்கை இல்ல ப்ரோ, எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. இப்போ ஒரு சில நியூஸ்லாம் வந்துச்சு, அரோரா அவர்கள் டாப் 1ல இருக்கதா நியூஸ் வந்திருக்கு. எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நேத்து நைட்ல இருந்து சும்மா நாச்சுக்கு பல பேர் அரோராக்கு ட்ரை பண்ணி அரோராக்கு ஓட்டுகளை போட்டு வச்சிருக்காங்க. அந்த வகையில அரோரா வந்து டாப் 1ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 4 நாள் இருக்கு. ஐ திங்க் வந்து மக்கள் கண்டிப்பா அவங்களுக்கான ஃபேவரட்டுக்கு வந்து ஓட்டுகளை போட்டு மேல தூக்கிட்டு வந்துருவாங்க எனக்கு தோணுது. ஓப்பனா சொல்ல போனா திவ்யாக்கான ஓட்டுகள் கண்டிப்பா எகிரிரும் ப்ரோ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா திவ்யா பொறுத்தவரைக்கும் ஜெனரல் ஆடியன்ஸ் போய் பயங்கரமா ரீச் ஆயிருக்காங்க. சோ கண்டிப்பா திவ்யாக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது எகிரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் திரும்பியா சொல்லிக்கிறேன், அந்த ஓட்டுகள் ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சுட்டு நீங்க மிஸ்ட் கால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கான ஃபேவரட்டுக்கு மிஸ்ட் கால் கொடுக்க ஆரம்பிங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம FJ ஆதிரே 2 பேர் வந்திருக்காங்க. வந்த 2 பேருமே ஒரு விஷயத்துல முடிவா இருக்காங்க. ஃபன் பண்ணணும், யாருக்குமே நெகட்டிவ் கொடுக்க கூடாது, யாரையுமே டவுன் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் மோட்ல தான் வந்திருக்காங்க. இதுல FJ வந்தோடனே ஃபன் ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்தோடனே கொட்டுக்கிட்டுலாம் அடிச்சு பீட் பாக்ஸிங்க போட்டு அவன் பாட்டுக்கிட்ட எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல ஆதிரை பண்ண ஒரு விஷயம் எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கு. என்னன்னா, வீட்டுக்குள்ள வந்த ரம்யாவாகட்டும் வியானாவாகட்டும் திவ்யாக்கான கண்டென்ட்டை சொல்றேங்க பேர்ல திவ்யா ஒரு மாதிரி டவுன் பண்ணிருப்பாங்க. இப்ப சொல்ல போனா ரம்யா எல்லாம் சொன்ன விதம் எப்படி இருந்துச்சுன்னா, நீ வெளியே போய் பார்த்து கண்டிப்பா அழுவ, சாண்ட்ரா வந்து உன்னை பத்தி ஒன்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்து நீ கண்டிப்பா அழுவ, அந்த அளவுக்கு ஒன்னு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுன் பண்ற மாதிரி நம்ம ரம்யா பேசி வச்சிருந்தாங்க. உண்மையாவே வெளியே வந்தா திவ்யா ஃபீல் பண்ணத்தான் செய்வாங்க, இல்ல நான் சொல்லவே இல்லை. பட் என்னன்னா, ஃபினாலே வீக்ல இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லி நீ அழுவ அந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி டவுன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஓகேவா? அதுல டவுன் ஆன திவ்யா தான் நேத்து நம்ம பிரச்சனை பிடிச்சி வச்சு கேட்டிருப்பாங்க, உங்க பொண்டாட்டி இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு நேத்து பிடிச்சி கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம பிரச்சனை தப்பிச்சிட்டாரு, அது வேற கதை. இருந்தாலும் பிரச்சனை அந்த இடத்துல ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடிட்டாப்ல. பட் இப்போ வீட்டுக்குள்ள வந்து ஆதிரே வந்து ரொம்ப அழகா ரொம்ப நீட்டா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. என்னன்னா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் எதையுமே நீங்க கேர் பண்ணாதீங்க, விட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. வெளியே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு மேட்டரே கிடையாது, விட்டுருங்க. அந்தால விட்டுருங்க. அவங்க என்னத்தையோ பேசி வச்சிருக்காங்க, என்னத்தையோ மெண்டல் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, அதை நீங்க மைண்ட்ல போட்டுக்காதீங்க. பின்னாலே வீக்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த வாரம் நீங்க ஃபன்னா இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா இருங்க, அந்த விஷயத்த மண்டைக்குள்ள போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அழகா மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதானே ப்ரோ மோட்டிவேஷன்? இதுதானே மோட்டிவேஷன் சொல்லுங்க. ஃபினாலே வீக்ல போயிட்டு அவங்களுக்கு நடந்த விஷயத்துல சொல்லி அவங்கள டவுன் பண்ணா அவங்க மூஞ்சி செத்து ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஃபுல்லா டவுன் ஆயிருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தாதான் கொஞ்சம் சரி ஓகே வெளியே போய் பார்த்துக்கலாம், என்ன பெரிய பிஸ்கோத்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. இப்போ நம்ம திவ்யா அவர்கள் ஆக்டிவாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள அரோரா வந்து ஒரு சில சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சரியில்லை ப்ரோ, சத்தியமா சொல்றேன், சரியில்லை. அந்த பொண்ணு வந்து பழைய மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுது. நான் இடத்துல ஒரு பாட்டு படிச்சால, அதான் நேத்து நம்ம துஷார் வரும்போது ஒரு பாட்டு படிச்சார்ல, என்ன பாட்டு, ஐயோ நல்ல பாட்டுங்க, துஷார் வரும்போது ஒரு பாட்டு போட்டிருப்பாங்களே, ஏதோ ஒரு நல்ல பாட்டுங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடிருப்பாங்களா, அதுக்கு கூட நான் வந்து ரீமேக் பண்ணி ஒரு பாட்டு பாடினேன், கக்கூசுல இழுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சம்பவம் நடக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரிதான் ஒரு மாதிரி துஷார் கிட்ட அரோரா வந்து ஒரு சில சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்துறலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாம திவ்யா கொஞ்சம் மோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. திவ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மக்கள் வந்து ஒரு மாதிரி கொந்தளிச்சு ஓட்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. பல பேர் பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா சொல்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ அபிஷியலி அந்த ஓட்டுகள் அப்படிங்கிறது ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஓகேவா? நீங்க வந்து உங்களுக்கான ஃபேவரட்டுக்கு மிஸ்ட் கால் கொடுக்கலாம். இதை பல பேர் வந்து எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ ஒர்க் ஆகுது ப்ரோ, ஒர்க் ஆகுது ப்ரோன்னு சொல்லிட்டு. அதுல எனக்கு ஹாப்பி தான். ஒரு சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ப்ரோ நான் நேத்து ஓட்டு போடல ப்ரோ, சேர்த்து இன்னைக்கு போடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்லாம் 40 தடவை அமைக்கிருக்காங்க ப்ரோ. 40 தடவை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை பண்ணிட்டு என்கிட்ட வந்துட்டு, ப்ரோ எத்தனை தடவை போடலாம் ப்ரோ, நான் இப்போதைக்கு 40 தடவை போட்டிருக்கேன் ப்ரோ, இன்னொரு 10 தடவை போடலாமா ப்ரோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண எனக்கு தெரியல. எனக்கே மறந்து போச்சு. இந்த சீசன்ல எப்படி வச்சிருக்காங்க ப்ரோ, மிஸ்டிக்கல் ஓட்டு 10 ஓட்டா இல்ல ஒரு ஓட்டு தானே எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி 10 ஓட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா நான் தான் ஓட்டே போட மாட்டேனே.
அந்த வகையில பல பேர் குத்திக்கிட்டே இருக்காங்க. நேத்து விட்டதை நீங்க பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு அமைக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மிஸ்டிகாலுக்கு 10 ஓட்டு நினைக்கிறேன். ஆமா 10 தடவை மிஸ்டிகால் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு ஓட்டு தானா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நான் இன்னும் அந்த ஓட்டுகளை அப்கிரேட் ஆகல கைஸ். ஏன்னா நான் ஓட்டுகளே போடுறது இல்ல. ஐ திங்க் 10 ஓட்டுகளா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது எத்தனை ஓட்டுகள்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. பின் பண்ணி வைக்கிறேன். அப்பதான் பல பேருக்கு தெரியும். ஓகேவா? சோ இப்போ ப்ராப்பரா எல்லாரும் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஆதிரையுமே நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுத்திருக்காங்க. திவ்யா கொஞ்சம் போல்டா தான் இருக்காங்க. பட் நேத்து பிரஜன் உண்மையாவே பயங்கரமா எஸ்கேப் ஆனாரு ப்ரோ. சாண்ட்ராக்கான டாபிக்க பேசும்போது அது தெரியல, இது தெரியல, நான் எபிசோட் பார்க்கல, வெளியே போயிட்டு சாண்ட்ரா கிட்ட பேசினாதான் தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமா பல்ட்டி அடிச்சிட்டாப்ல. இதுல நான் பிரஜனுக்கு ஒண்ணு சொல்லி ஆகணும். கவலைப்படாதீங்கன்னு, வெளியே போயெல்லாம் பேச வேண்டாம். நாளைக்கு நம்ம அக்கா சாண்ட்ரா உள்ள வராங்க. நாளைக்கு பிடிச்சி உட்கார வச்சு பேசுங்க, அப்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்பதானே திவ்யா கேட்கிற கேள்விக்கு குடும்பத்தோட நீங்க பதில் சொல்ல முடியும். குடும்பத்தோட பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க தானே வெளியே உட்காந்து அது என்னோட பொண்டாட்டிக்கான கேம்னு சொன்னீங்க. 20 வருஷமா ஒன்னா இருக்கும், அது பொசஸ் கிடையாது, அது என்னோட பொண்டாட்டிக்கான கேம்னு நீர் தான் மெசேஜ் போட்டீரு. ஆனா உள்ள நான் எதையுமே பார்க்கலன்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கீரு. அதே மாதிரி உங்க பொண்டாட்டி உள்ள இருக்கும்போது நிறைய வேலைகளை பார்த்துட்டு ஸ்டேஜ்ல போயிட்டு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நாளைக்கு அப்பத்தான் தரமான சம்பவத்தை பண்ணணும்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில வீட்டுக்குள்ள கொஞ்சம் அப்பத்தா சிரிச்ச முகமா இருக்கு. முக்கியமா ஆதரவு வந்ததுனால சிரிச்ச முகமா இருக்கு. ஆதரவு வரலன்னா கொஞ்சம் அப்பத்தா லோவா தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம அரோராக்கான டாபிக் 2வது ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. அரோரா பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள துஷாருக்கு ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சி துஷாரை உள்ள கொண்டு அடைச்சு வச்சு தலை ரூம்ல வச்சு அந்த லெட்டரை கொடுத்தாங்க. ஓகேவா? கொடுத்தோன்னே அவன் படிச்சுட்டு ஐ ப்ரௌட் ஆஃப் யூ, நல்லா பண்ற, உன்னை நான் இங்க பார்த்தா இப்ப இங்க இருக்க, சூப்பரா கேம் ஆடிட்டு இருக்க, மாசா பண்ற, நல்லா தொடர்ந்து கேம் ஆடுன்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தான். ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டு ஹக்க மட்டும் கொடுத்தான். ஆனா அரோரா எதிர்பார்க்கறது வேற ஏதோ. அரோரா வேற ஏதோ எதிர்பார்க்கறாங்க. அப்ப அந்த இடத்துல அரோரா என்ன பண்றாங்கன்னா, இது ப்ரௌட் ஆஃப் யூ, ஏய் நான் அதை எதிர்பார்க்கலடா, நீ என்னடா பேசுற, எனக்கு புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி இழுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல துஷார் ரொம்ப தெளிவா இருக்கான். ஏன்னா ஆல்ரெடி துஷார் மாட்டியிருக்கான்ல. ஒரு தடவை ரெஸ்ட் ரூமே உதறவா, கக்கூஸ்ல உதறவான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் ரூம்ல சம்பவம் நடந்திருக்கு. இன்னொரு தடவை வெளியே உட்கார வச்சு டபுள் மீனிங்ல பேசினது எல்லாத்தையும் அவன் கண்டிப்பா பார்த்திருப்பான். திரும்ப அவன் மாட்ட மாட்டான். அவன் ரொம்ப தெளிவா இல்ல நம்ம வெளியே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிக்கான். இருந்தாலும் அரோரா விட மாட்டேங்காங்க. அரோராக்கு இப்பவே இந்த டோபமைன் வேணும். அரோரா இந்த இடத்துல அந்த டோபமைனை ருசிச்சாதான் விடுவாங்க போல. உடனே இல்லடா, சரி ஓகே விடுறா, ஓகேடா பரவாயில்லடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிளம்புறாங்க. இருந்தாலும் துஷாருக்கு விட முடியல. துஷார் உடனே இரு பேசலாம் வா பேசலாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனும் பேச ட்ரை பண்றான். இருந்தாலும் அரோரா அவங்க எதிர்பார்த்த அந்த டோபமைன் கிடைக்காம ரொம்ப தவிக்கிறாங்க. ரொம்ப தவிக்கிறாங்க. இப்ப அந்த பையனை ஒரு மாதிரி கழட்டி விட்ட மாதிரி விட்டாச்சு ப்ரோ. லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு அவன் ப்ராப்பரா ரிப்ளை பண்ணலன்னு ஒரு மாதிரி சரி ஓகே துஷார், ஓகேடா எல்லாம் ஓகே, நான் ஏதோ இது பண்ணேன், ஓகேடா நம்ம பாத்துக்கலாம் விடு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை தள்ளி விட்டு இங்க தனியா வந்தாச்சு. இது என்னது, இந்த பொண்ணு என்ன ட்ரை பண்ணுது, தனியா கூட்டு போய் பேசுது, தனியா வெளியே நடந்துட்டு இருக்குது, ஏதோ ட்ரை பண்ணுது ப்ரோ இந்த பொண்ணு. அவன் வாயில இருந்து ஏதோ எதிர்பார்க்குது. ஆனா அவன் சொல்றான் அது இந்த இடம் கிடையாதுமா, இங்க சொல்ல முடியாது, இல்ல நம்ம வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படின்னா, இல்ல நான் அப்படி சொல்லல, ஐயோ நான் அப்படிலாம் எதிர்பார்க்கல, பட் நான் எதிர்பார்க்கிறேன். என்னம்மா எதிர்பார்க்கிற நீ, உனக்கு என்ன டோபமைன் வேணும், இப்போ என்ன எதிர்பார்க்கறீங்க எனக்கு தெரியலையே, ஏதோ சரியில்லை காய்ஸ், இது ஏதோ வேற மாதிரிலாம் போகுது. இந்த அம்மையார் திருந்திருக்குன்னு பார்த்தா துஷாரை பார்த்தா திருந்தாம திருப்பி அதே ட்ராக்ல எல்லாம் வண்டி போயிட்டு இருக்கு. என்னத்த சொல்ல எனக்கு தெரியல. துஷார் ரெஸ்ட் ரூம் பக்கம் போயிடாதப்பா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தம்பி போயிடு அப்படின்ற மாதிரிதான் சொல்ல வேண்டியிருக்கு. பார்த்து இருப்பா, இல்லாட்டினா அக்கா திருப்பி உதறவா அப்படின்பாங்க. அது பாவம் அந்த பிள்ளை, அது என்ன சொல்ல எனக்கு தெரியல ப்ரோ. ஓட்டிங்ல டாப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நேத்துல இருந்து பயங்கரமான ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்கல, எல்லாம் ஃப்ளூக்ல விழுந்த ஓட்டு, அடுத்த ஆளுக்கு போட வேண்டிய ஓட்டெல்லாம் இங்க போட்டு வச்சிருக்காங்க. அந்த வகையில் அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்கு. ஆனா அது தெரியாம அது உள்ள துஷார் ஒரு மாதிரி உதறான்னு இழுத்துட்டு இருக்கு. என்னத்த சொல்லன்னு தெரியல. இது என்னத்த சொல்ல எங்கிட்ட போய் முட்டைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ நீங்க சொல்லுங்க கைஸ், இப்போ ஆதரை கொடுத்த அட்வைஸ் எப்படி இருக்கு? வெளியே போய் பார்த்துக்கலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது, தட்டி விடுங்க, நீங்க ஜாலியா இருக்குன்னு சொன்ன விஷயம் எப்படி இருக்கு? அண்ட் அரோரா வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி உதறவா சொல்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.